ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கொரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் உன் முருகனப்பா இன்று கொண்டு வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. ஒரு புது உறவு உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்றனர். ஆனால் எனக்கென்று உண்மையாக என் கஷ்ட நஷ்டங்களை, என் சோக சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நபர் கூட இல்லையே. அப்படி என்ன நான் பாவம் செய்து விட்டேன்? அப்படி யாருக்கு என்னத்தான் தீங்கி இழைத்து விட்டேன்? எதற்காக என்னை மட்டும் என் அப்பன் முருகன் தனிமையிலேயே வைத்திருக்கின்றார்? எனக்கென்று இவ்வுலகில் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களின் நட்பையும் மற்றவர்களின் உறவுகளையும் பார்க்கும் பொழுது என் பிள்ளையின் மனதிற்குள் ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. தங்கமே, அனைத்து ஏக்கங்களும் போகின்றது. உன்னை தேடி உனக்கு உண்மையாக நீ எந்த அளவிற்கு அன்பை காட்டுகின்றாயோ அதைவிட அன்பை திருப்பி செலுத்த ஒரு உறவு தயாராக உள்ளது. அப்படிப்பட்ட உறவை கூடிய விரைவில் உன் அருகில் கொண்டு வந்து சேர்ப்பதே உன் அப்பாவின் என்னுடைய கடமையாகும். ஒரு புது உறவு உன் வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றது தங்கமே. இந்த உறவு வெளியில் இருந்து அல்ல தங்கமே. உனக்கு தெரிந்த உறவுகளை இது நாள் வரைக்கும் நீ அவர்களை பற்றி பெரிதாக யோசித்ததே இல்லை. ஆனால் அவரோ உன்னை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றார். உன்னிடம் எப்பொழுது பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உறவை, உண்மையான உன்னதமான உறவை உன்னை தேடி நான் வர செய்கின்றேன். அவரே உன்னிடத்தில் வந்து பேச போகின்றார். இனி வாழ்க்கை முழுவதும் அவருடன் நீ பயணம் செய்ய போகின்றாய். உன்னுடைய உறவு எப்பொழுதும் உங்களுடன் நீடித்து இருக்கும். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு தங்கமே. நீ நினைத்த செயல் அனைத்துமே விரைவில் என்னுடைய ஆசையுடன் நடக்கப் போகின்றது. நான் உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன் என்று பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். இருந்தாலும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. தன் நம்பிக்கையை இழக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்கின்றாய். அவநம்பிக்கை தரும் எந்த ஒரு பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம். நீ என்னை நம்பி காத்து கொண்டிரு. உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. நீ முன்னேறப் போகின்றாய். நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிக பிரியமாக இருக்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் என்பது திடமான வளம். அதை அனுபவித்து வாழு தங்கமே. பல கஷ்ட நஷ்டங்களையும் இழப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கும் உனது மனம் இனி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகின்றது. என்ன வாழ்க்கை என்று புலம்பி திரிந்த நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை, என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று கூறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்பிக்கையோடு, என் மீது முழுமையான நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. நிச்சயமாக உனது நல்லது இழப்பதே என்னுடைய தலையாய கடமை. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.